ஆல்ரெடி நாட்டுக்கோழியை வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போது பெப்பர் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு நல்லெண்ணெய், ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்து ஆனியன் நல்லா சாட்டே பண்ணிக்கணும். எந்த அளவுக்குன்னா கொஞ்சம் அதுலேருந்து ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு, ஆனியன் வேகிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா சாட்டே பண்ணிடணும். சாட்டே பண்ணதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணி அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணணும். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு அதை இது பண்ணிவிட்டு, அப்புறம் கருவேப்பிலை எல்லா டிஷ்ஷையும் சேர்த்துக்கிட்டு அதோட ஸ்மெல்லே தனியாக தெரியும். அப்புறம் பெருங்காயப்பொடி, மஞ்சள், பெப்பர், சீரகப்பொடி கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணணும். பண்ணதுக்கப்புறமா அது இன்னும் கொஞ்சம் இதாகிறதுக்காக கொஞ்சம் வாட்டர் சேர்த்து நான் இதை பண்ணியிருக்கிறேன். சீக்ரெட் மசாலா, எங்கள் கடையில் அரைக்கிற மசாலா, அந்த மசாலா கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் வேக வச்ச நாட்டுக்கோழியை சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறமா ஆல்ரெடி நல்லா வெந்துருச்சு. நம்ம ஜஸ்ட்டு அதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா கொத்தமல்லியை தூவி கொஞ்சமாக பெப்பர் போட்டு இறக்குனா என்னோடய ஸ்டைலில் நாட்டுக்கோழி பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடும். அதை அப்படியே சர்வ் பண்ணால் அந்த